நாகப்பட்டினம் தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் ஜவாஹருல்லா தீவிர பரப்புரை மேற்கொண்டார். நாகப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட புத்தகரம், ஏனங்குடி, திருப்புகலூர், திருமருகல் ஆகிய பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஜவாஹருல்லா, அதிமுகவை பாஜகவின் அடிமை கட்சியாக எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டார் என்றும், அதிமுக அமித்ஷா திமுகவாக உள்ளது என்றும் விமர்சித்தார். இன்று அதிமுக என்பது பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிவிட்டது. உண்மையிலேயே அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்ட ஒரு அவல நிலையிலே இருக்கின்றது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவு வள்ளியூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். வள்ளியூர் பேரூர் பகுதியில் வட்டளை விளை, விசுவாசபுரம், நம்பியான் விளை, யாதவர் தெரு, வீட்டு வசதி வாரியம், சண்முகாபுரம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் அப்பாவு சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நம்பி, பேரூர் கழக செயலாளர் சேதுராமலிங்கம் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் தொகுதிக்குட்பட்ட பூபாலராயர்புரம், அமுதாநகர், அந்தோணியார்புரம் ஆகிய 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வேட்பாளர் கீதா ஜீவனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும், மலர் தூவியும், மலர் மாலை அணிவித்தும் உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். பிரச்சாரத்தின் போது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் ஏபிவிபி சண்முகம் ஆகியோர் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்தையாபுரம், பிச்சிவிளை, நடுநாலு, மூளைக்கிணறு, தேரி குடியிருப்பு ஆகிய 25க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். பரப்புரையின் போது திராவிட மாடல் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மு. சாமிநாதன் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக உணவுத்துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி வாக்கு சேகரித்தார். திராவிட மாடல் 2.0 அரசு அமைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சியில் ஆலங்குடி தொகுதியின் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மெய்யநாதனுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஆலங்குடியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த அமைச்சர் மெய்யநாதனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். காமராஜ் சந்தையில் காய்கறி விற்பனை செய்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிகளை விற்பனை செய்து கொடுத்தும் அனைத்து காய்கறி வணிகர்களிடமும் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்று உறுதியளித்தார். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி திமுக வேட்பாளர் தளபதி முருகேசன் இருகூர் பேரூராட்சி பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் உற்சாகமான வரவேற்பினை கொடுத்தனர். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்களின் உறவு படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் பொதுமக்களுடைய பேசிய தளபதி முருகேசன், சொன்ன திட்டங்களையும் தாண்டி சொல்லாத பல திட்டங்களையும் முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றிக் கொடுத்துள்ளதாகவும், மகளிர் உரிமைத் தொகை 2000 உயர்வு, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்கான கூப்பன் உள்ளிட்ட திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை கி. சரவணன் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு வேட்டையாடினார். தொகுதிக்குட்பட்ட பூதவராயன்பேட்டை, பூ மணவெளி, முத்துகிருஷ்ணாபுரம், வடகிருஷ்ணாபுரம், மருதூர், பூ கொலக்குடி, ஜெயங்கொண்டான், கும்புடிமூலை ஆகிய கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக சென்று கிராம மக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் முன்னெடுத்துள்ள போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் சாமியார் தோட்டம், அபித் காலனி ஆகிய பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்காத இயக்கம் திமுக என்று கூறினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் முன்னெடுத்துள்ள மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். எந்த நிலையிலும் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத இயக்கம் திமுக என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு முழுவதிலும் எல்லோருடைய கவனமும் வாக்கு சேகரிக்கும் பணியில் இருக்கிற போது தமிழ்நாட்டின் உரிமைகள், குறிப்பாக தென்னிந்தியாவின் உரிமைகள் பறிப்போய்விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக நேற்றைக்கு அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அந்த போராட்டம் குறித்து பாராளுமன்றத்திலேயே உள்துறை அமைச்சர் பேசியும் இருக்கிறார். இந்த போராட்டம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மயிலை தவேலி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனாம்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி மக்களிடம் திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து ஆழ்வார்பேட்டை, கணேசபுரம், ஆர்த்தி நகர், ராஜா அண்ணாமலைபுரம், ராதாகிருஷ்ணபுரம் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். இந்த பரப்புரையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் சூளைமேடு நமச்சிவாயாபுரம் பேட்மிண்டன் அரங்கத்தில் விளையாட்டு வீரர்களுடன் பேட்மிண்டன் விளையாடி வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பேட்மிண்டன் அரங்கத்தை உருவாக்கியுள்ளதாகவும் திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் தோல்வி பயத்தில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டிய வேட்பாளர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சென்னை சோழிங்கநல்லூர் திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் பள்ளிக்கரணை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வட்டச் செயலாளர் பாபு ஏற்பாட்டில் 15 அடி உயரமுள்ள பழங்களால் ஆன ராட்சத மாலை அணிவித்து வேட்பாளருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி துணை செயலாளர் வி. குமரேசன் ஏற்பாட்டில் பாரம்பரிய கிராமிய நடனம் ஆடி உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் டிராக்டர் ஓட்டி திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் வாக்கு சேகரித்தார். தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி வீதி வீதியாக சென்று திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடப்பை, புலிகொரட்டூர், பர்மா காலனி, ஏரிக்கரை தெரு, திருவள்ளுவர் தெரு, ரமேஷ் நகர் ஆகிய பகுதிகளில் தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தேவி வீதி வீதியாக சென்று வாக்கு வேட்டையாடினார். அப்போது தாம்பரம் மாநகர செயலாளர் எஸ். ஆர். ராஜா உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். உத்திரம்பேரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் க. சுந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாயக்கன்குப்பம், கட்டவாக்கம், மஞ்சமேடு, ஐச்சேரி, தென்னேரி ஆகிய ஊராட்சிகளில் திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனைகள், தேர்தல் அறிக்கையின் சிறப்புகள் குறித்து விளக்கி கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளருக்கு ராட்சச கிரேன் மூலமாக மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம், ஒன்றிய செயலாளர் சேகர், ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா தொகுதிக்குட்பட்ட கலைஞர் நகர், சூளைப்பள்ளம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தெற்கு பகுதி செயலாளர் கண்ணன், கலைஞர் நகர் தெற்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் CH தினேஷ் தலைமையில் கலைஞர் நகர் தெற்கு பகுதி இளைஞரணி நிர்வாகிகள் உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். திருவிக நகர் தொகுதி வேட்பாளர் KS ரவிச்சந்திரன் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ் நகர், ஏகாங்கிபுரம் பிரதான சாலையில் அமைந்துள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் வரவேற்பினை அளித்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதி வெங்கடேச மோகனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கரும்பு கடை சாரமேடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்கள், மகளிருக்கு செய்யப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்துரைத்ததுடன் இல்லத்தரசி திட்டமான 8000 ரூபாய் கூப்பன் உள்ளிட்ட வாக்குறுதிகளை விளக்கியும் வாக்கு சேகரித்தார். அளிக்கின்ற ஒரு கை சின்னத்திற்கான வாக்குகளும் செஞ்சார்ஜி கோட்டையிலும் நம்முடைய கலைஞரின் தவறுடன் வெற்றிவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற 2 மனிதர் முதலமைச்சரானால்
1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய். கை சின்னத்தில் வாக்களித்து ஸ்ரீநிதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு வரும்போது வீடு வீடாக என்ன கொடுக்கப்படுற டோக்கன் 8000 ரூபாய் கொடுப்பவர் நம்முடைய முதலமைச்சர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் SMD கவிதா கல்யாண சுந்தரம் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட காரமடை தெற்கு ஒன்றிய மருதூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். KSB கார்டன், திம்மம்பாளையம், குருந்தமலை பிரிவு, கணுவாய்பாளையம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது திரண்டு வந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரன் திருவையாறு பேரூராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீராம் நகர், யாகப்பா நகர், காவேரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாக்காளர்கள் சால்வை, மாலை அணிவித்து உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முனைவர் பழனியப்பன் உங்கரணஹள்ளி, முக்கல்நாயக்கன்பட்ட, கோடுஹள்ளி, நலேசனஹள்ளி ஆகிய 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அப்போது உடன் இருந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மருங்காபுரி ஒன்றிய பகுதிகளில் உள்ள கிராமங்களில் திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமத் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் மணியங்குறிச்சியில் வேட்பாளர் அப்துல் சமத் தலைமையில் கூட்டணி கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்தும், பாஜக அரசுக்கு துணை போகும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் வேட்பாளர் அப்துல் சமத் முழக்கங்களை எழுப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி திருக்கோவிலூர் நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிலம்பாட்டமாடி வேட்பாளர் கௌதம சிகாமணி வாக்கு சேகரித்தார். திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர்.